இருக்க சடனா அந்த பொண்ணும் கையில ஸ்வாட் எடுக்க நம்ம ஹீரோவா போச்சு மண்டையை வெட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆவிய கரெக்டா ஹெட்டிலே குத்திட்டு இருப்பா. இந்த ஆவியை நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போமே. இந்த ஆவியை தேடி தான் இந்த பொண்ணும் நம்ம ஹீரோட வீட்டுக்கும் வந்திருப்பா. கரெக்டா ஹெட்டில் வச்சு அடிக்க அதுக்கு அந்த எப்பயுமே இல்ல இல்ல என்னால நரகத்துக்கு போக முடியாது, நான் நரகத்துக்கு போக விரும்பல அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பொண்ணுமே நீ நரகத்துக்கு போக மாட்ட, சோல் சொசைட்டிக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா ஏய் அவர் என்ன பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அந்த பொண்ணோட பேரையே சொல்லலாம். அதுக்கு அந்த பொண்ணு ரூக்கியாவும் அவரை சோல் சொசைட்டிக்கு அனுப்பிட்டேன், உங்கள் பாஷையில் சொன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டேன், அங்கே பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதுவும் ஒரு சோல் ரிப்பேரோட ஜாப் தான் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த வேர்ல்டில் மொத்தமாக 2 டைப் ஆஃப் ஸ்பிரிட் இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்பிரிட், இப்போ நீ பார்த்தல அந்த மாதிரி இருக்கிற நார்மல் ஸ்பிரிட். இன்னொன்று டீமன் ஸ்பிரிட். இந்த சிட்டிக்கு நடுவில் பெருசாக ஒரு டீமன் ஸ்பிரிட் இருந்ததுல அது டீமன் ஸ்பிரிட். அந்த டீமன் ஸ்பிரிட் அழிக்கிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன்னு அந்த ரூக்கிய பொண்ணும் சொல்ல இது உங்கள் பாஷையில் சொன்னேன்னா நல்லாவி கெட்டாவி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓகே உனக்கு இது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்கள் படம் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி ட்ராயிங்கை பார்த்து புக்கம் விடாமல் அது சரியான ஃபன்னாக இருக்கும். அதுக்கு அந்த ரூக்கிய பொண்ணு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ முஞ்சில் மீசியை வரைஞ்சி விட்டுறா. அதுக்கு நம்ம ஹீரோவாக சரியான டென்ஷனாக இருக்குது. அந்த பொண்ணும் இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் மட்டும் ரிட்டன் கண்டினியூ பண்ணேன். சோல் ட்ரிப்பருக்கு மொத்தம் 2 ஜாப் இருக்குது. ஒரு ஜாப் இப்போ ஒரு கோஸ்ட்டை சோல் சொசைட்டிக்கு அமிச்சால அந்த மாதிரி ஒரு ஜாப். இன்னொரு ஜாப் இந்த டெவில்ஸ்லாம் ஹண்ட் பண்ணி அவங்களையும் சீல் பண்ணுற ஒரு ஜாப். அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஸ்டார்டிங்ஸில் எதுக்கு அந்த கோஸ்ட் பொண்ணு அந்த ஹேலோ துரத்திட்டு போச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணுமே அது எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நான் இன்னும் ஹேலோஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. அப்படிங்கிற சீனை கட் பண்ணால் அந்த சின்ன பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த ஹேலோன்னு துரத்திட்டு இருக்க அந்த பொண்ணுமே விழுந்தரிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்போ அந்த ஹேலோ டெரரா வாசனை, இந்த சோலோட வாசனை செம சூப்பராக இருக்குது அப்படின்னு டெரராக சொல்ல அது எங்கெங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு சோல் ரிப்பரோட வாசனையும் சேர்ந்து அடிக்குது அப்படின்னு அந்த டீமனும் சொல்லிட்டு அந்த பொண்ணை கிராஸ் பண்ணிட்டு ஒரு பில்டிங் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவா என்னது சத்தம் அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்க நம்ம ரூக்கியாவும் ஒரு ஹேலோன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏன் அதை ஒன்றால் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்க நம்ம ரூக்கியாவும் தெரியல ஏன் சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ரூக்கியாவும் என்னால் ஏதோ ஒரு ப்ரெஷரை சென்ஸ் பண்ண முடியுது, ஏதோ ஒரு ஹேலோ அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க ஏதோ அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா அவனோட தங்கச்சி செஞ்சு யூஸா அப்படின்னு சொல்ல நம்ம ரூக்கியாவும் உடனே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் நின்ன அந்த ஹேலோட ப்ரெஷர் அவ்வளோ இதுவாக இருக்குது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சென்ஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகி பார்த்து